Hello everyone, welcome to Nihira Techiees. In this part, let's talk about services in Angular. So இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா what is services, then how to create the services, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா why we are using the services. ஸோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு சினாரி எடுத்துக்கோங்க, அதாவது நீங்கள் வந்து ரெண்டு காம்பனண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ரெண்டு காம்பனண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிமிலர் டேட்டாவை தான் நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் டேட்டா கன்சியூம் பண்ணனா என்ன பண்ணுவீங்க, காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய டிஎஸ் ஃபைலில் போயிட்டு சேஞ்சஸ் ஆட் பண்ணுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே HTML பேஜில் போய் பைண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டா சேம் டேட்டானா இப்போ நீங்கள் டூப்ளிகேட் தான் பண்ணுறீங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணனா என்ன பண்ணலாம், குளோபலாட்டு ஒரு இடத்துல டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து எல்லா காம்பனண்ட்லையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியோட பேர் தான் சர்வீசஸ். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணியாச்சுன்னா நமக்கு சர்வீஸ் பற்றி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு காம்பனண்ட் இருக்குது, ஆப் காம்பனண்ட் இருக்கும், டிஃபால்ட் காம்பனண்ட். நான் இன்னொரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ காம்பனண்டோட நேம் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னோட காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை போயிட்டு நான் வந்து ஆப் காம்பனண்ட்ல நான் கால் பண்ணிக்கிறேன். போய்ட்டு ப்ரௌசரில் அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ஆங்குலர் சர்வீசஸ் இது ஆப் காம்பனண்ட்லேருந்து வருது. இந்த கஸ்டமர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமருங்கிற காம்பனண்ட்லேருந்து வருது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரேயாட்டு ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை நான் போயிட்டு ஆப் காம்பனண்ட்ல போயிட்டு ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஆப் காம்பனண்ட்ல ஒரு லிஸ்ட்டுக்கு இந்த வேல்யூ நான் பைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்மளோட லிஸ்டோட நேமு. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்க அந்த நேம் மூணு நேமுமே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் கஸ்டமர்னு சொல்லிட்டு இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அரேல இருக்கக்கூடிய இமெயில் டேட்டா மட்டும் தான் எனக்கு அங்கே பைண்ட் பண்ணணும்னா நான் எகைன் என்ன பண்ணுவேன்னு சொல்லியாச்சுன்னா நார்மலாக இதே மாதிரி இங்கே டிஎஸ்ல போட்ட இதே டேட்டாவை நான் திருப்பி காப்பி பண்ணி போயிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் காம்பனண்ட்ல ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து கோடை டூப்ளிகேட் தான் பண்ணுறேன். இது வந்து ரெண்டு டேட்டானா பரவாயில்ல. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 10 காம்பனன்ட்ஸில் கூட சேம் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ராங்கான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அப்ரோச். ஸோ சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலாக சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆங்குலர் CLI கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ng generate, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு எஸ். வெல் இப்போ நான் சர்வீஸோட நேம் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ங்கிற ஃபோல்டரில் போயிட்டு சர்வீஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். பட் ஆனால் நிறைய காம்பனண்ட்டு மாடல்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளாடி இந்த சர்வீஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், யூஸருங்கிற நேமில் தான் இந்த சர்வீஸ் நான் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க நமக்கு வந்து சர்வீஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரெண்டு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக் ஃபைல் இது வந்து டெஸ்டிங்காக உள்ளது, நார்மலாக உள்ள சர்வீஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லை வேற ஏதாவது நம்ம பைப்ஸ் இந்த மாதிரி எது கிரியேட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடலில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் இது சொன்னேன், இது வந்து இண்டிபெண்ட். இப்போ நீங்கள் எந்த மாடல் இல்லை இன்னும் வேற ஒரு மாடல் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இதே சர்வீஸை நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காம்பனண்ட்ல வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரிங்களா? அதனால தான் இதை நம்ம குளோபல் அக்சஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஃபைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி ஆப் காம்பனண்ட்லேருந்து அக்சஸ் பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம அந்த சர்வீஸ் ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணோம்.
ஃப்ரம். ஸோ நம்ம வச்சிருக்க என்ன ஃபோல்டரில் வச்சிருக்கோம், சர்வீஸுங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம வச்சிருக்கோம் சரியா. ஸோ இதில் பார்த்து யூசர் டாட் சர்வீசஸ் ஃபைன். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூசர் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த டேட்டா தேவையில்லை. இங்கே போயிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து இந்த சர்வீஸை இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு எஸ்சின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து யூசர் சர்வீசஸ் ஓகே நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வேல்யூ வருதா இல்லையாங்கிறத நம்ம கன்சோலில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். console.log. ஸோ என்ன எஸ்சி டாட் கெட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம், இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ போய் பார்த்துடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து யூசருங்கிற அரே வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரீசனால் தான் நமக்கு இப்போ எரர் அடிக்குது. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ போய்ட்டு நம்ம கன்சோலில் வேல்யூ பார்த்தோம்னா அந்த அரே வந்து வந்திருக்கு பாருங்க. அந்த அரேல பார்த்தீங்கன்னா அந்த 3 டேட்டாவுமே இருக்குது. அரேல வந்திருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம காம்பனண்ட்ல பைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர்ஸ் அந்த நேம்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா எனி கொடுத்துருங்க, எரர் இருக்காது. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்சோலில் போட்ட வேல்யூ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அரேக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஃபைன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ டிஎஸ் சைடு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கேயும் போயிட்டு இதை வந்து அன்கமெண்ட் பண்ணி விடலாம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ பாருங்க இந்த டேட்டா வந்து நமக்கு இங்கே பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட்லேயும் போயிட்டு இதே லாஜிக் நம்ம பைண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஸோ இங்கே போயிட்டு ஹார்ட் கோட் டேட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் இங்கே இம்போர்ட் பண்ண மாதிரி அங்கேயுமே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே லாஜிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டு நம்மளோட கஸ்டமர் காம்பனண்ட்ல கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வரைக்கும் நம்ம அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசர் சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம இம்போர்ட் பண்ணல, அதனால இந்த எரர் அடிக்குது. ஸோ இம்போர்ட் ஃப்ரம் /services. ஸோ யூசர் டாட் சர்வீசஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூசர் சர்வீசஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ ஒரு விஷயம் நோட் பண்ணனா இங்கே ஆக்சுவலாக டபுள் டாட் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆப் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாட் யூஸ் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அரேங்கிறது இருக்குது. இந்த ஆப் காம்பவுண்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த நேம்ஸுங்கிற டேட்டா ஃபுல்லாக நம்மளோட ஆப் காம்பவுண்ட்லேருந்து வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் காம்பனண்ட்லேயுமே இருந்து வருது. ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ டேட்டாஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, இது எதுவுமே டூப்ளிகேட் ஆகலை. பட் ஆனால் ரெண்டு காம்பனண்ட்டில் நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் காம்பனண்ட்ஸில் நமக்கு நம்மளோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றால நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது எக்ஸ்டர்னல் சர்வீஸ் நம்ம கால் பண்ணியிருப்போம், லைக் ஏபிஏ சம்திங். அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்வீஸில் வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேருந்து டேட்டாவை காம்பனண்ட்டில் அக்சஸ் பண்ணிப்போம். இதுதான் நார்மலான ப்ரொசீஜர். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் லைக் ஏபிஐலேருந்து எப்படி வேல்யூஸை கெட் பண்ணுறதுங்கிறத நம்மளோட அடுத்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோப்லி இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.